ஓம் சாந்தி. 26/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதி மகத்துவமான தந்தை முக்கியமானவர்களாகிய உங்களை பெருமளவு முயற்சி செய்வதில்லை. அவர் கூறுகிறார், 2 வார்த்தைகளை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், ஆல்பா மற்றும் பீட்டா. கேள்வி: ஆன்மீக தந்தையின் எப்பிரதான பணியின் மூலம் அவர் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறார்? பதில்: தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே ஆன்மீக தந்தையின் பிரதான பணியாகும். உங்களை தூய்மையாக்குவதில் தந்தை மகத்தான மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சர்க்கதியை அளிப்பதற்கு வருகிறார். இப்போது நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதால் அவர் உங்கள் அனைவரையும் சதோபிரதான் ஆக்குகிறார். இந்த ஒரு பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நான் ஓர் ஆத்மா, ஒரு சரீரமல்ல. இப்பாடத்தின் மூலம் நீங்கள் தந்தையை நினைவு செய்யவும் தூய்மையாகவும் முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குவதில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறார். ஆகவே அவர் கூறுகிறார், தூய்மையாக்குபவராகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரேயொரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் ஆவார். வேறு எவராலும் இவ்வாறு இருக்க முடியாது. இந்நேரத்திலேயே நீங்கள் இப்போது நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மேலும் அதிக முயற்சியை செய்வதை தூண்டுவதற்காக நினைவு யாத்திரையை கொண்டிருப்பது அவசியம் என தந்தை கூறுகிறார். நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். அடுத்தது கல்வியாகும். முதலில் தந்தையான ஆல்பாவையும் பின்னர் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். இதற்கான வழிகாட்டல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்பதும், எவ்வாறு சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதானமாக மாறுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏணியிலிருந்து கீழிறங்குகிறீர்கள். இப்போது நீங்கள் மீண்டும் சதோ பிரதான் ஆக வேண்டும். சத்திய யுகமே தூய உலகம். அங்கு ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருப்பதில்லை. சத்திய யுகத்தில் இவ்விஷயங்கள் இருக்க மாட்டாது. தூய்மை ஆகுவதே பிரதான விஷயமாகும். இப்போது தூய்மையாகுங்கள். அப்போது மாத்திரமே நீங்கள் புதிய உலகிற்கு சென்று ஓர் ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். அனைவரும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். அங்கு எவரும் தூய்மையற்றவராக இருக்க மாட்டார்கள். சதோபிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்பவர்களே தூய உலகின் அதிபதிகள் ஆகுவார்கள். இது முக்கியமானதொரு விஷயமாகும். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் சதோபிரதான் ஆக வேண்டும். தந்தை உங்களை பெருமளவு முயற்சி செய்வதில்லை. அவர் கூறுகிறார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். அவர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார், இந்த ஒரு பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சரீரமல்ல, ஓர் ஆத்மா, அவ்வளவுதான். முக்கியஸ்தர்கள் அதிகளவு வாசிப்பதில்லை. அவர்களுக்கு சாராம்சம் சுருக்கமாகவே கூறப்படுகிறது. முக்கியஸ்தர்களுக்கு எவ்வித சிரமமும் கொடுக்கப்படுவதில்லை. சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதானாக மாறுவதற்கு எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளன என்பது உங்களுக்கு. நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக சதோ பிரதானாக இருந்தீர்கள். சந்தோஷ தாமத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்றும் அழைக்கப்பட்ட சந்தோஷ தாமமாக இருந்தது. அவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார்கள். இந்நேரத்தில் மனிதர்கள் அசுர குணங்களை கொண்டிருக்கிறார்கள்.
அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இடம்பெற்ற பின்னரே தேவர்களின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. முன்னர் நீங்கள் அசுரர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகிறார். தந்தை வந்து உங்களை பிராமணர்கள் ஆக்கினார். அவர் உங்களுக்கு பிராமணர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான வழியை காட்டுகிறார். எவ்வாறாயினும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடைபெற்றது என்ற கேள்விக்கே இடமில்லை. தேவர்களை இட்டு தேவர்களின் தர்மமே அதி உயர்ந்த அஹிம்சா தர்மம் என கூறப்பட்டுள்ளது. தேவர்கள் ஒருபோதும் யுத்தம் புரிவதில்லை. அங்கு வன்முறை என்ற கேள்வியே இருக்க முடியாது. சத்திய யுகத்தின் தெய்வீக ராஜ்யத்தில் எவ்வாறு ஒரு யுத்தம் இருக்க முடியும்? அசுரர்களுடன் யுத்தம் புரிவதற்கு சத்திய யுகத்து தேவர்கள் இறங்கி வருவார்களா, அல்லது தேவர்களுடன் யுத்தம் புரிவதற்கு அசுரர்கள் அங்கு செல்வார்களா? இரண்டுமே சாத்தியமில்லை. இது பழைய உலகம், அது புதிய உலகம். ஆகவே எவ்வாறு யுத்தம் இடம்பெற முடியும்? பக்தி மார்க்கத்தில் மக்கள் கலியுகத்தில் மக்கள் கள்ளு புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சத்திய யுகத்தில் அவர்கள் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். அந்த ராஜ்யம் தெய்வீக பிரபுவிற்கு உரியதாகும். இங்கு எந்த ராஜ்யமும் இல்லை. துவாபர யுகத்து அரசர்களும் தூய்மையற்றே இருந்தார்கள். அவர்கள் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒளியினாலான கிரீடத்தை கொண்டிருக்கவில்லை. அதாவது அவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கவில்லை. அங்கு அனைவரும் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மேலே ஒளி வட்டம் இருந்தது என்று அர்த்தம் அல்ல, இல்லை. அவர்களுடைய தூய்மையை குறிப்பதற்கே படங்களில் ஒளி வட்டம் காட்டப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் நீங்களும் தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். உங்களுடைய ஒளி எங்கே? தந்தையுடன் யோகம் செய்வதனால் நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு விக்காரத்தின் சுவடு கூட இருக்க மாட்டாது. ராவணனின் விக்கார ராஜ்யம் அழிக்கப்பட்டிருக்கும். இது இன்னமும் ராவண ராஜ்யமே என்பதை நிரூபிப்பதற்கே இங்கு ராவணன் காட்டப்படுகிறான். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ராவணனின் கொடும் பாவையை எரிக்கிறார்கள். ஆனால் அவன் எரிக்கப்படுவதில்லை. இப்பொழுது நீங்கள் அவனை வெல்கிறீர்கள். பின்னர் இந்த ராவணன் இருக்க மாட்டான். நீங்கள் அஹிம்சாவாதிகள். யோக சக்தி மூலமே உங்களின் வெற்றி பெறப்படுகிறது. பிறவி பிறவியாக உள்ள உங்கள் பாவங்கள் நினைவு யாத்திரை மூலம் அழிக்கப்படவுள்ளன. உங்கள் எண்ணற்ற பிறவிகள் எப்போது ஆரம்பமாகுகின்றன? உங்கள் பாவச் செயல்கள் எப்போது ஆரம்பமாகுகின்றன? நீங்களே முதலில் வருகின்ற ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். சூரிய வம்சத்துக்கு உரியவர்கள் சந்திர வம்சத்தினர் ஆகும்போது இரு ஸ்வர்க்க கலைகள் குறைவடைகின்றன. பின்னர் உங்கள் ஸ்வர்க்க கலைகள் படிப்படியாக குறைவடைகின்றன. தந்தையை நினைவு செய்து சதோபிரதான் ஆகுவதே இப்போது பிரதான விஷயமாகும். முன்னைய கல்பத்தில் சதோபிரதான் ஆகியவர்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். அனைவரும் வரிசை கிரமமாக உள்ளனர். பின்னர் நாடகத்திற்கேற்ப அவர்கள் வரும்போது அவ்வாறு வரிசை கிரமமாகவே வருவார்கள். அவர்கள் வந்து பிறவி எடுப்பார்கள். இந்த நாடகம் ஒரு தனித்துவமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விவேகமும் தேவை. நீங்கள் கீழிறங்கியது போன்று மேலேறவும் வேண்டும். நீங்கள் வரிசை கிரமமாக சித்தி அடைந்து பின்னர் வரிசை கிரமமாக இங்கு கீழிறங்கி வருவீர்கள். சதோபிரதான் ஆகுவதே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். அனைவரும் முழுமையாக சித்தி அடைவார்கள் என்றில்லை. 100 புள்ளிகளுக்கு பின்னர் அவை தொடர்ந்தும் குறைவடையும். இதனாலேயே நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும்.
இந்த முயற்சியை செய்வதிலேயே நீங்கள் சித்தி அடைவதில்லை. சேவை செய்வது இலகுவானதாகும். அருங்காட்சியகத்தில் நீங்கள் விளங்கப்படுத்தும் விதம் நீங்கள் எந்தளவுக்கு கற்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. எவராவது ஒருவர் சரியாக விளங்கப்படுத்தவில்லை என்பதை ஒரு பிரதான ஆசிரியர் அவதானித்தால் அவர் சென்று விளங்கப்படுத்துவார். அவரே சென்று அவருக்கு உதவி செய்வார். அனைவரும் மிக சரியாக விளங்கப்படுத்துகிறார்களா அல்லது இல்லையா, அல்லது எவராவது கேள்வி கேட்டால் குழப்பம் அடைகின்றார்களா என்பதை அவதானிப்பதற்கு ஓரிரு மேற்பார்வையாளர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நிலையங்களை விட கண்காட்சிகளில் சிறப்பாக சேவை இடம்பெறுகின்றது என்பதையும், கண்காட்சிகளை விட அருங்காட்சியகங்களில் மிக சிறந்த சேவை இடம்பெறுகின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அருங்காட்சியகங்களில் சிறந்த படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதனை பார்ப்பவர்கள் சென்று மற்றவர்களுக்கு அதனை இட்டு கூறுகிறார்கள். இறுதி வரை தொடர்ந்தும் இது இடம்பெறும். இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் என்ற வார்த்தைகள் சிறந்தன. இதில் மனிதர்களை இட்டு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனை யார் ஆரம்பித்து வைக்கிறார்கள்? சிறப்பு விழாவிற்கு பிரபல்யமானவர்களை வருமாறு நீங்கள் அழைக்கும் போது பிரபல்யமானவர்களின் பெயரை கேள்விப்பட்டு ஏனைய பலரும் வருவார்கள் என்று தந்தை கூறியுள்ளார். ஒருவரால் பலர் வருவார்கள். இதனாலேயே முக்கிய நபர்களின் அபிப்பிராயத்தை பிரசுரிக்குமாறு கூறி தந்தை டெல்லிக்கு எழுதினார். அதனால் மக்கள் அதனை வாசிக்கும் போது அந்த முக்கிய நபர்கள் அனைவரும் உங்களிடம் வந்து சிறந்த அபிப்பிராயங்களை தெரிவிக்கிறார்கள் என்று கூறுவார்கள். இவற்றை பிரசுரிப்பது நல்லதாகும். இதில் மந்திர வித்தை என்ற கேள்விக்கே இடமில்லை. இதனாலேயே நீங்கள் அபிப்பிராயங்கள் அனைத்தையும் கொண்ட புத்தகம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று தந்தை தொடர்ந்தும் எழுதுகிறார். நீங்கள் அவற்றையும் இங்கு விநியோகிக்க வேண்டும். சரீரமும் பொய், மாயையும் பொய் என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்தும் இதில் அடங்கியுள்ளது. இது அசுரர்களின் ராஜ்யமாகிய ராவண ராஜ்யம் என்று கூறுபவர்கள் பலர் உள்ளனர். எவருக்கு ராஜ்யம் உரியதாக உள்ளதோ அவர்களே முதலில் அக்கறை கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். ஆகவே தூய்மையற்ற இந்த நிலையில் அனைத்தும் அடங்கியுள்ளது. அனைவரும் கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே. ஆகவே அவர்கள் நிச்சயமாக தூய்மையற்றவர்களாக இருக்க வேண்டும். பரமாத்மாவாகிய பரம தந்தை தூய்மையாக்குபவரா அல்லது நதிகளும் ஏரிகளும் தூய்மையாக்குபவரா என காட்டுவதற்கு ஒரு மிக சரியான படத்தை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். அம்ரித்சரில் ஓர் ஏரியில் நீர் முற்றாக அசுத்தமாகிவிட்டாலும் அம்மக்கள் அதனை அமிர்த ஏரியாகவே கருதுகிறார்கள். அதனை ஓர் அமிர்த ஏரியாக கருதி மகாராஜாக்கள் அதனை சுத்தப்படுத்துகின்றார்கள். இதனாலேயே அம்ரித்சர் என்ற பெயர் உருவாக்கப்பட்டுள்ளது. கங்கை நீர் கூட அமிர்தமாகவே கருதப்படுகிறது. அந்த நீர் மிகவும் அசுத்தமாகுகின்றது. கேட்கவே வேண்டாம். பாபா அந்த ஆறுகள் போன்றவற்றில் நீராடியுள்ளார். அந்த நீர் மிகவும் அசுத்தமானதாகும். மக்கள் அதிலிருந்து சேற்றை எடுத்து தங்கள் மீது பூசி செய்துள்ளார். பாபா ஒரு பழைய அனுபவம் வாய்ந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவரை போன்று அனுபவம் வாய்ந்தவர் எவரும் இல்லை. பேரரசர்களையும் வைஸ்ராய் போன்றவர்களையும் சந்தித்த அனுபவங்களும் அவருக்கு உள்ளன. அவர் தினை, சோளம் போன்றவற்றையும் பார்லியையும் விற்றிருக்கிறார். அவருடைய குழந்தை பராயத்தில் 4 முதல் 6 அணாக்கள் சதங்கள் சம்பாதிப்பதில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இப்போது அவர் எங்கு வந்து அடைந்துள்ளார் என்று பாருங்கள். இந்த கிராமத்து சிறுவன் எவ்வாறு ஆகிவிட்டார் என்று பாருங்கள். தந்தையும் கூறுகிறார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறேன்.
இவருக்கு தனது சொந்த பிறவிகள் பற்றி தெரியாது. 84 பிறவிகளை எடுத்த பின்னர் இறுதியில் அவர் எவ்வாறு கிராமத்து சிறுவன் ஆகினார் என தந்தை இங்கமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். தெய்வீக செயல்கள் கிருஷ்ணருடையதோ அல்லது கம்சனுடையதோ, அசுரர் அல்ல. கிருஷ்ணரை பற்றி கூறிய வெண்ணெய் பானையை உடைப்பது போன்ற அவ்விஷயங்கள் அனைத்தும் பொய்யானதாகும். தந்தை எவ்வளவு எளிமையான முறையில் விளங்கப்படுத்துகிறார் என்று பாருங்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அமரும் போதும் நடக்கும் போதும் உலாவித் திரியும் போதும் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே ஆத்மாக்கள் அனைவரினதும் அதிமேலான தந்தை ஆவேன். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதும் அந்த ஒரேயொருவரே தந்தை என்பதும் உங்களுக்கு தெரியும். சகோதரர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையையே நினைவு செய்கிறோம். மக்கள் கூறுகிறார்கள், ஓ கடவுளே, ஓ ஈஸ்வரா. ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தந்தை இப்போது தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். நாடக திட்டத்திற்கேற்ப இது கீதையின் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் தந்தை இந்நேரத்தில் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை ஏற்று பேசுகிறார். தந்தையும் தனது தெய்வீக அலௌகிக பணிகளையும் செய்ய வேண்டும் என்பதால் அவர் ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை பெறுகிறார். அரை கல்பத்திற்கு மனிதர்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகுவதால் அவர்கள் அவரை கூவி அழைக்கிறார்கள். தந்தை ஒரு கல்பத்தில் ஒருமுறை மாத்திரமே வருகிறார். நீங்கள் உங்கள் பாகங்களை மீண்டும் மீண்டும் நடிக்கிறீர்கள். தேவ தர்மமே ஆதியும் அனாதியுமானதாகும். ஆனால் அதன் அஸ்திவாரம் இப்போது இல்லை. அவர்களுடைய உருவங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. ஆகவே நீங்களும் லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். உங்கள் இலக்கும் லட்சியமும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. அதுவே ஆதி சனாதன தேவ தர்மமாகும். இந்து சமயம் என்று ஒரு சமயமும் இல்லை. இந்து என்ற பெயர் இந்துஸ்தானிலிருந்து பெறப்பட்டது. சந்நியாசிகள் வசிப்பிடமாகிய பிரம்ம தத்துவத்தை கடவுள் என்று குறிப்பிடுவது போன்று அவர்கள் வசிக்கும் இந்த தேசம் அவர்களின் சமயம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்து சமயம் ஆதியும் அனாதியுமான சமயமல்ல. இந்துக்கள் தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னே சென்று அவற்றிற்கு தலை வணங்குகின்றார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் தேவர்களாக இருந்தவர்களின் புகழை பாடுகின்றார்கள். அதே தேவர்களே இந்துக்கள் ஆகியுள்ளார்கள். அவர்களின் தர்மமும் செயல்களும் சீரழிந்து விட்டன. ஏனைய அனைத்து சமயங்களும் இப்போது உள்ளன. ஆனால் தேவ தர்மம் மறைந்து விட்டது. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் பின்னர் பூஜிப்பவர்களாகி அந்த தேவர்களை பூஜிக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகளவு விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. கிருஷ்ணரை பற்றி அதிகளவு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவரே சத்திய யுகத்தின் முதல் இளவரசர். ஆகவே 84 பிறவிகளும் அவருடனேயே ஆரம்பிக்கின்றன. தந்தை கூறுகிறார், நான் இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே இவரில் பிரவேசிக்கிறேன். ஆகவே அவர் நிச்சயமாக தனது கணக்கை பற்றி உங்களுக்கு கூறுவார். இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் முதல் இலக்கத்தவர்கள் ஆகினார்கள். ஆகவே முதலாவதாக இருந்தவர் பின்னர் இறுதி இலக்கம் ஆகுகின்றார். ஒரு கிருஷ்ணர் மாத்திரம் இருக்கவில்லை. விஷ்ணுவின் வம்சத்தவர்களாக இருந்த ஏனையோரும் இருந்தார்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நீங்கள் இவ்விஷயங்களை மறக்கக்கூடாது. அருங்காட்சியகங்கள் இப்போது தொடர்ந்தும் திறக்கப்படுகின்றன. இன்னும் பல திறக்கப்படும். மக்கள் ஆலயங்களுக்கு சென்று தலை வணங்குகின்றார்கள். பக்தர்கள் உங்களிடம் வந்து லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்க்கும்போது அதன் முன்னால் அவர்கள் பணத்தை வைப்பதை நீங்களும் பார்க்கிறீர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், புரிந்து கொள்வதே இங்கு முக்கியமானதாகும். அவர்களுக்கு முன்னால் பணத்தை வைப்பதல்ல.
இப்போது நீங்கள் சிவாலயத்திற்கு சென்றால் அங்கு நீங்கள் பணத்தை வைப்பீர்களா? உங்களுக்கு அவர்கள் அனைவரது வாழ்க்கை வரலாறும் தெரியும் என்பதால் நீங்கள் விளங்கப்படுத்தும் நோக்குடன் அங்கு செல்வீர்கள். பல ஆலயங்கள் உள்ளன. முக்கியமானது சிவாலயமாகும். அவர்கள் ஏன் ஏனைய விக்கிரகங்களை அங்கு வைக்கிறார்கள்? அவை ஒவ்வொன்றிற்கும் முன்னே அவர்கள் பணத்தை வைத்தால் அது பின்னர் அர்ச்சகருக்கு ஒரு வருமானம் ஆகுகிறது. ஆகவே அதை ஒரு சிவாலயம் என்றா அல்லது சிவனின் குடும்பத்தின் ஆலயம் என்றா அழைக்க வேண்டும்? சிவபாபா இந்த குடும்பத்தை உருவாக்கியுள்ளார். பிராமணர்களாகிய நீங்களே உண்மையான குடும்பம் ஆவீர்கள். சாலிகிராம்கள் சிவனின் குடும்பத்தை குறிக்கின்றன. பின்னர் நாங்கள் சகோதர சகோதரிகளான ஒரு குடும்பம் ஆகுகின்றோம். முதலில் நீங்கள் சகோதரர்கள், பின்னர் தந்தை வரும்போது நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகுகிறீர்கள். பின்னர் நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்லும் போது குடும்பம் மேலும் பெரிதாகுகிறது. அங்கு திருமணங்களும் இடம்பெறுகின்றன. ஆகவே குடும்பம் மேலும் அதிகம் விரிவடைகிறது. நாங்கள் எங்கள் வீட்டில், அதாவது அமைதி தாமத்தில் வசிக்கும் போது நாங்கள் சகோதரர்களாகவே உள்ளோம். ஒரேயொரு தந்தை மாத்திரம் இருப்பார். இங்கு நீங்கள் மனித குலத்தின் தந்தையின் குழந்தைகள், அதாவது சகோதர சகோதரிகள். வேறு எந்த உறவு முறையும் இல்லை. பின்னர் ராவணனின் ராஜ்யத்தில் பெருமளவு விரிவாக்கம் உள்ளது. தந்தை தொடர்ந்தும் அனைத்து ரகசியங்களையும் விளங்கப்படுத்துகிறார். இருந்தபோதும் அவர் கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் எண்ணற்ற பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். கற்பதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. முழு புள்ளிகளுடன் சித்தி அடைவதற்கு உங்கள் புத்தியை சதோபிரதானாகவும் தெய்வீகமானதாகவும் ஆக்குங்கள். மேலோட்டமான புத்தியை உடையவரிலிருந்து சூட்சுமமான புத்தி உடையவராக மாறி நாடகத்தின் தனித்துவமான ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். 2. தந்தையைப் போன்று தெய்வீக அலௌகிக்க செயல்களை இப்போது செய்யுங்கள். இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகி யோக சக்தியின் மூலம் உங்கள் பாவங்களை அழித்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் ஒரு கர்ம யோகியாகி ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்வீர்களாக. ஒரு கர்ம யோகி என்பவரின் ஒவ்வொரு செயலும் யோகியுக்தாக இருக்கும். கர்மயோகி ஆத்மா எப்போதும் கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவார். கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் உங்களின் ஒவ்வொரு செயலுக்காகவும் நீங்கள் எப்படியோ தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆனால் அத்துடன் கூடவே உங்களுடன் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகின்ற எவருடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். யாராவது நல்லது எதையாவது செய்யும் போது அவருக்காக உங்களின் இதயபூர்வமாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். ஏனென்றால் அந்த செயல் மிகவும் நல்லதாக இருந்திருக்கும். எதையும் நல்லதென கருதுவது ஓர் ஆசீர்வாதமாகும். ஸ்லோகம். ஒரு வினாடியில் உங்களின் எண்ணங்களை நிறுத்தும் பயிற்சியானது கர்மாத்தீத் ஸ்திதியை நெருக்கமாக கொண்டு வரும். ஓம் சாந்தி.